ஏன் ஏன் என்ற கேள்வி. ஆரியத்தின் அந்தப்புறம் அல்லவா காணி மண்டபமாகிவிட்டது. மதவெறி பிடித்த இந்த சதுர்வேதக்காரி அல்லவா சர்க்கார் நடத்துகிறாள். அந்த ஜெயலலிதாவின் கும்பலுக்கு பெயர் என்ன அண்ணா திமுகவா? இல்லை, அது பாரதிய ஜனதாவின் பஜனை கம்பெனி. வடபுலத்து மதப்பெயர்களுக்கு தமிழகத்தின் வாசல் கதவை விரிய திறந்து வைத்திருக்கின்ற போயஸ் தோட்டத்தினுடைய பணப்பை, மதப்பெய்களோடு பணப்பை. அந்த மதவெறிக்கு காரணமாக சோவியத் மண்டலத்திலே இருந்தானே ரஸ்புடின், அவனும் அரசவிடத்திலே இருந்த காதகி பேரரசி காதரியினும் நடத்திய காட்டு தர்பாரை எங்கள் மண்ணில், எங்கள் தாயகத்தில், எங்கள் திருவிடத்தில் கோவிந்தாச்சாரிகளும் இந்த கோடல் புத்திக்காரியும் சேர்ந்து கொட்டவழிக்க துடித்தால் அதற்கு வேட்டு வைக்கிற கூட்டம் இந்த கூட்டம் என்பதை தெரிந்து கொள். ஆர்ப்பரிக்கிற தோழர்களே, என் தலைவனுடைய பெயரை உச்சரித்தால் விண்முட்ட கரவொலி எழுப்புகின்ற கழகத்தின் கண்மணிகளே, இன்னுமா தயக்கம், இனியுமா தாமதம்? எத்தனை நாளைக்கு பொறுத்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? இந்த ஆணவக்காரியினுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டாமா? இந்த தழுக்குக்காரியினுடைய தர்பாருக்கு புதைகுழி அமைக்க வேண்டாமா? செய்ய வல்லவர்கள் நீங்கள், ஆற்றல் நிறைந்தவர்கள் நீங்கள், வெட்டிவா என்றால் கட்டி வரும் கூட்டம் நீங்கள், வீரத்தின் விளைநிலம் நீங்கள், வெங்கடுமை சாக்காட்டில் விளையாடும் கோலங்கள் வெற்றி தோள்கள் என்று தோல் தட்டுகின்ற வீரர்கள் நீங்கள். அது ஒன்றும் அரிய பெரிய காரியம் அல்ல. எத்தனை நாட்களுக்கு இந்த ஆட்சி நீடிக்கும்? நாட்கணக்கிலா, மாத கணக்கிலா? அதுதான் சர்ச்சை. செஞ்சாது கோட்டையினுடைய அதிகார கடிவாளம் என் தலைவருடைய திருக்கரங்களுக்கு வருவதை இந்த நாட்டில் இனி எந்த சக்தியும் ஜனநாயகத்தின் பெயராலே தடுத்து விட முடியாது. அதோடு முடிந்து விட்டதா நம் கடமை, அதோடு முடிந்து விட்டதா